ஏன் நம் மனதில் கெட்ட எண்ணங்கள் வருகின்றன? நாம் விரும்பவில்லை என்றாலும் இன்னும் தேவையற்ற எண்ணங்கள் நம் மனதில் வந்து கொண்டே இருக்கின்றது. மனம் நமது மிகப்பெரிய நண்பன் மற்றும் நமது மிகப்பெரிய எதிரியும் கூட. நாம் நமது மனதை பின்பற்றும் போது மனம் நம்மை தவறாக வழிநடத்துகிறது. அதை பின்பற்றுவதற்கு பதிலாக அதை சமநிலைப்படுத்தும் போது நம் வாழ்வில் அனைத்தும் பெறுவோம். நமது மனதில் வரும் அழுக்கு தேவையற்ற எண்ணங்களை நிறுத்த முயற்சிக்கிறோம். நாம் எவ்வளவு அதிகமாக அந்த எண்ணங்களை நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த எண்ணங்கள் நமக்குள் நுழைகின்றன. நீங்கள் எதையாவது விட்டு எவ்வளவு தூரம் ஓடுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அந்த விஷயம் உங்களிடம் வரும். எனவே அந்த விஷயத்திலிருந்து ஓடிவிட நினைக்காதே. அதற்கு பதிலாக அதை சமநிலையில் வைத்திடு. ஒரு முறை ஒரு இளைஞன் புத்தரிடம் வந்து, எனக்கு ஏன் தவறான தேவையற்ற எண்ணங்கள் வருகிறது? தேவையற்ற எண்ணங்கள் மனதில் வருவதை நான் விரும்பவில்லை என்றாலும் என் மனதில் தேவையற்ற காம எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவற்றை நினைத்து நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். என்னுடைய மனமும் நேரமும் இப்படிப்பட்ட எண்ணங்களால் வீணாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட எண்ணங்களால் சில சமயம் என்னால் அமைதியாக கூட இருக்க முடியவில்லை. என்னை என்னாலே கட்டுப்படுத்த முடியவில்லை. பெண்களை பார்க்கும் போதெல்லாம் தீய தேவையற்ற எண்ணங்களால் கவரப்படுகிறேன் என்று கூறினான். புத்தர் புன்னகையுடன் இளைஞரிடம், உனக்கு காமம் என்றால் என்னவென்று தெரியுமா என்று கேட்டார். அவரிடம் இளைஞர், காமம் என்றால் என்னவென்று எனக்கு தெரியாது, ஆனால் அது ஒரு தவறானது என்று பதிலளித்தான். அதற்கு புத்தர் இளைஞரிடம், முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நமக்குள் இயற்கையாக இருப்பது ஒன்றுமே தவறானது அல்ல. அவை நம் வாழ்விற்கு ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு போக அவசியமானது. காமம் தவறானது அல்ல. நம் மனதில் உள்ள உணர்வுகள்தான் ஏதோ அல்லது இன்னொன்றின் பற்றாக்குறையை நமக்கு உணர்த்துகிறது. அதன் பிறகு நாம் அந்த உணர்வால் ஈர்க்கப்படுகிறோம். பிறகு நாம் அந்த உணர்வை பெறுவதற்காக அதனை நோக்கி ஈர்க்கப்படுகிறோம். எடுத்துக்காட்டாக, நம்மிடம் பணப்பற்றாக்குறை இருக்கும்போது அதனை சம்பாதிக்க பெற தோன்றும் ஆசையைப் போல். அதற்காக காமம் தவறானது அல்ல. இது நம் மனதிற்கு தேவையான ஓர் உணர்வுதான். ஆனால் எப்பொழுது உடலளவில் தேவைப்படுகிறதோ அப்பொழுது இதை பாலியல் ஆசை என்று கூறுகிறோம். பிறகு இளைஞன் புத்தரிடம், புத்தரே, நான் காமத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்டேன். ஆனால் இது எங்கிருந்து வருகிறது மற்றும் எப்படி வருகிறது என்று கூறுங்கள். புத்தர் அவரிடம், காமம் எங்கிருந்தும் வருவதில்லை. இவை நமக்குள் இருப்பதுதான். இவை இருப்பது மிகவும் அவசியமானது. அப்பொழுதுதான் மனித இனமே பழுக முடியும். புத்தர் கூறியதை கேட்ட இளைஞன் புத்தரிடம், புத்தரே, இது நமக்குள் தான் இருக்கிறது மற்றும் இத்தகைய உணர்வு அவசியமானதும் கூட என்றாலும் பிறகு எதற்கு மக்கள் இதை தவறு என்று கூறுகிறார்கள்? புத்தர் அதற்கு, இதுதான் பிரச்சனையே.
மக்கள் காமத்தை பற்றி தவறான புரிதலை கொண்டுள்ளனர். அதனால்தான் அவ்வகை உணர்வை மறைக்கவும் அடக்கவும் தவறானதுமாக எண்ணுகிறார்கள். காமம் தவறானது அல்ல. ஆனால் காமத்தை பற்றிய தவறான புரிதலை கொண்டு தவறாக வாழ்வதுதான் தவறு. எவன் ஒருவன் மனம் போன தவறான போக்கில் சென்று வாழத் தொடங்கும் போதும் எப்பொழுதுமே அது தவறாகத்தான் முடிகிறது. புத்தர் இளைஞரிடம் விலங்குகளுக்கும் காம உணர்வுகள் இருக்கும், அவைகளும் கலவி புரியும் என்று உனக்கு தெரியுமா என கேட்டார். ஆம், எனக்கு தெரியும். அவை அதன் இனத்தை மற்றும் தனது தலைமுறையை முன்னேற்ற பாதையில் நடத்த இவ்வாறு கலவி புரிகிறது என்று பதிலளித்தான். புத்தர் அவரிடம், பிறகு ஏன் நாம் விலங்குகளின் காமத்தை தவறு என்று அழைப்பதில்லை என இளைஞரை நோக்கி கேட்க, இளைஞர், எனக்கு தெரியவில்லை, நீங்களே கூறுங்கள் என்றான். விலங்குகள் காமத்தை அதனுடைய சிற்றின்பத்திற்காக பயன்படுத்துவது இல்லை. மாறாக அவை தன் இனத்தை பெருகச் செய்யவே பயன்படுத்துகிறது என்கிறார் கௌதம் புத்தர். இயற்கை சரியான புரிதலை விலங்குகளுக்கு அளிக்கவில்லை. அதே சமயம் மனிதன் இயற்கையில் உள்ள அனைத்தையும் அவன் புரிந்து கொண்டதை வைத்து அவன் இன்பத்திற்காகவே பயன்படுத்துகிறான். மனிதர்களாகிய நாம் மட்டுமே காமம் மற்றும் கலவி ஆகிய இரண்டினையும் மனிதனின் இன்பத்திற்காகவே என்று உருவாக்கி வைத்துள்ளோம். இயற்கை இத்தகைய உணர்வை ஒருவரின் பரம்பரையை அடுத்த நிலைக்கு முன்னேற்ற கொடுத்திருந்தாலும் மனிதர்களாகிய நம்மில் பலர் அதனையே வாழ்வின் குறிக்கோளாக கொண்டிருப்பது எவ்வளவு தவறோ அவ்வாறே அதனை கட்டுக்கடங்காமல் இருப்பதும் தவறு என புத்தர் இளைஞரிடம் கூறினார். இளைஞன் புத்தரிடம், நாம் ஏன் அதன் மீது ஆதிக்கம் செலுத்துகிறோம்? அது ஏன் கட்டுப்பாடற்றதாகிறது? அதற்கு புத்தர் இளைஞரிடம், நான் கூறப்போவதை அமைதியாகவும் கவனமுடனும் கவனி. காமம் என்றால் என்ன என்பதை முழுமையாக மற்றும் சரியான புரிதலையும் உனது கேள்விகளுக்கான விடைகளையும் அறிந்து கொள்வாய். அதற்கு நீ கவனமாக செவிசாய்த்து அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என கூறிவிட்டு அவர் இதை சொல்லத் தொடங்கினார். முன்னொரு காலத்தில் ஒரு குருவும் சிசியனும் ஆசிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தனர். சிசியன் தினமும் தீட்டை கழிக்க ஆசிரமத்திற்கு வெளியே அருகில் இருக்கும் கிராமத்திற்கு செல்வது வழக்கம். அவ்வாறு தீட்டை கழிக்க செல்லும்போது சிசியன் செல்லும் வழியில் ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆற்றை கடந்து சென்றுதான் அந்த சிசியன் தீட்டை கழித்துவிட்டு மக்கள் தரும் தானத்தை பெற்றுக்கொண்டு வருவார். அவ்வாறு ஒரு நாள் சிசியன் அவ்வழியே சென்று கொண்டிருக்கும் போது ஒரு இளைஞன் அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தின் பின்புறம் ஒளிந்து கொண்டிருப்பதை கண்டார். பின்பு அவர் அந்த இளைஞனின் அருகில் சென்று, தம்பி, இந்த மரத்தின் பின்பு ஒளிந்து நின்று கொண்டு அப்படி என்னதான் பார்த்து கொண்டிருக்கிறாய் என கேட்டார். அந்த இளைஞன், நான் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா என கேள்வி கேட்க, சீடர் பின்புறம் திரும்பி பார்த்தார். அங்கு சில சிறுமிகள் நீர் எடுத்து கொண்டிருந்தார்கள். அச்சிறுமிகள் 15 அல்லது 16 வயது நிரம்பியவர்களாக இருக்கக்கூடும். பின்பு சீடன் அவ்விளைஞரிடம், தம்பி, சிறுமிகள் அங்கு நீர்தான் எடுத்து கொண்டிருக்கிறார்கள், இதில் மறைப்பதற்கு என்ன இருக்கு என கேட்க, இளைஞன் சீடரை பார்த்து, ஏ முட்டாள், உன்னால்
நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்க முடியவில்லையா? அங்கே பார், அந்த தேவதைகள் எப்படி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் பாவனைகளை பார், அவர்களின் மென்மையான உடலினை பார். அவர்கள் பானையை தூக்கும்போது எப்படி அவர்களின் மெல்லிய இடை அசைகிறது என்று நன்றாக பார். காற்றில் ஆடும் அவர்களின் கூந்தல் அசைவினை பார். அந்த இளைஞன் கூறியதை கேட்ட சீடன் மறுபடியும் அந்த ஆற்றினை நோக்கி பார்க்க தொடங்கினார். எந்த ஒரு அச்சமுமின்றி சிறு நொடிகளில் எதை கண்டும் அஞ்சாமல் சீடர் அப்பெண்களை பார்த்து கொண்டே இருந்தார். இப்பொழுது அந்த சீடர் அந்த பெரிய மரத்தின் பின்பு ஒளிய ஆரம்பித்தான். அந்த பெண்களை பார்த்து கொண்டே இருக்கும்போது ஏதோ குற்றம் செய்தவன் போல் அவன் உள்ளுக்குள் நடுங்க ஆரம்பித்தான். சில நிமிடங்களில் இப்பொழுதே இங்கிருந்து செல்ல வேண்டும் என கூறிவிட்டு ஆசிரமத்தை நோக்கி விரைந்து சென்றார். ஆசிரமத்திற்கு சென்ற பிறகு ஆசிரம வேலைகள் சிலவற்றை செய்ய தொடங்கினார். ஆனால் அவர் கண்ட காட்சியெல்லாம் அவர் கண்முன்னே வந்து வந்து அவர் மனதை நிலை தடுமாற செய்தது. அவர் கண்ட காட்சிகளை மீண்டும் காண வேண்டும் என அவரின் மனம் அவரை தூண்டி கொண்டே இருந்ததால் அவரால் எந்த ஒரு வேலையையும் முழு ஈடுபாடுடன் செய்ய முடியவில்லை. அந்த நிகழ்விற்கு பிறகு சில நாட்களிலேயே அச்சீடனும் அந்த இளைஞனுடன் சேர்ந்து தினம்தோறும் அப்பெரிய மரத்திற்கு பின் மறைந்து கொண்டு அந்த பெண்களை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இந்த தவறான செயலால் அச்சீடரால் எந்த ஒரு வேலையையும் சரிவர செய்யவில்லை. அவரின் மனம் முழுவதும் அந்த பெண்களின் நினைவே அவரை ஆட்கொள்ள தொடங்கியது. அதனால் அவரால் சரியாக தூங்க முடியவில்லை, சரியாக சாப்பிடக்கூட முடியவில்லை. அவரின் மனமும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த பெண்களின் அழகை காண அவரை தூண்டிக்கொண்டே இருந்தது. தனது சீடனின் மனதில் ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறது என அறிந்த குரு தனது சீடனின் செயல்களை கண்காணிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் குரு அவரிடம், நானும் உன்னுடன் தானம் கேட்க இன்று வரப்போகிறேன் என சொல்ல, சீடன் குருவிடம், நீங்கள் வரவேண்டாம் குருவே, நானே அனைவரிடமும் சென்று தானம் பெற்று வருகிறேன். நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், நானே சரியாக யாசகம் பெற்று வருகிறேன் என்றார். குருவும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள, சரி, நீயே தனியே சென்று யாசகம் பெற்று வா என்று கூறினார். அதன் பின்பு சீடர் ஆசிரமத்தை விட்டு சென்றதும் குருவும் தனது சீடன் என்னதான் செய்கிறான், என்னவெல்லாம் பார்க்கிறான் என்பதை அறிந்து கொள்ள அவரை பின்தொடர ஆரம்பித்தார். அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டு இருக்கையில் சிறு தூரம் கடந்ததும் தனது சீடன் எதையோ இரகசியமாக ஒளிந்து கொண்டு பார்க்கிறான் என்பதை அவரின் பின்புறமாக நின்று கொண்டு பார்க்க தொடங்கினார். பிறகு தனது சீடன் ஆற்றில் தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை ஒரு குற்றவாளியைப் போல பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு குரு சீடனை நோக்கி, அன்பான சீடனே, நீ இந்த பெண்களிடமிருந்தும் யாசகம் பெற்று கொண்டிருக்கிறாயா என கேள்வி கேட்க, குருவின் குரலை கேட்க தொடங்கிய சீடனின் மனம் பயப்படத் தொடங்கியது. உடல் முழுவதும் வியர்க்க தொடங்கியது. காவலரால் கையும் களவுமாக பிடிபட்ட திருடன் போல சீடனின் நிலை மோசமாகியது. சீடனால் எதுவும் பேச இயலவில்லை. குருவின் செயலை கண்ட அந்த சீடருடன் இருந்த இளைஞரும் உடனே அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டான். அந்த இளைஞனின் செயலை கண்ட சீடன் உலர ஆரம்பித்ததுடன் அச்சீடனால் குருவின் கண்களை கூட பார்த்து பேச முடியவில்லை. குரு சீடனை பார்த்து, எனது சீடன் எதற்கும் அஞ்சாதவன், ஆனால்
எந்த செயலால் நீ இந்த நிலையில் என் கண்முன் நிற்கிறாய் என்று கேட்டதும் சீடன் குருவிடம், என்னை மன்னித்து விடுங்கள் குருவே, இதில் எதுவும் என் தவறு இல்லை. அந்த சிறுவன் என்னை ஏமாற்றி விட்டான். ஆனால் நான் உங்களிடம் உறுதியளிக்கிறேன், இனிமேல் இச்செயலை நான் செய்ய மாட்டேன். என்னை மன்னியுங்கள் குருவே என்றான். அதற்கு குரு சீடனை நோக்கி, நம் சவகாசத்தை பொறுத்தும் எண்ணங்கள் நமக்குள் நுழைகிறது. எனவே நல்ல சவகாசத்தை வைத்துக்கொள். நல்ல எண்ணங்கள் உனக்குள் சுடர்விட அது உனக்கு உதவும் என்றார். அதன் பிறகு குருவும் சீடரும் ஆசிரமத்திற்கு சென்று ஆசிரம வேலைகளை செய்ய தொடங்கினர். ஆனால் அந்த சீடரோ சிறிது சிறிதாக வேறு வழிக்கு செல்ல ஆரம்பித்தார். எப்பொழுதும் கவனமுடன் வேலை செய்யும் அந்த சீடன் இப்பொழுதெல்லாம் சரிவர செய்வதில்லை. மெதுவாக அவனுக்குள் கோபம் வளர ஆரம்பித்தது. தன்னுடன் இருக்கும் சக சீடர்களிடத்திலும் தனது கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்து அவன் அமைதியற்றவனாக மாறினான். அதே சமயம் அச்சீடன் சரியான நேரத்தில் உணவு உண்பதில்லை. அப்படியே சாப்பிட்டாலும் மிகவும் சிறிதளவே உண்ணத் தொடங்கினான். சீடரின் செயல்களை கண்காணித்து வந்த குரு ஒரு நாள் இரவு சீடரிடம் வந்து, சீடனே, நீ என்னிடம் உனது மனதை உன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பாய் என்று உறுதி அளித்திருக்கிறாய். இன்னும் எத்தனை முறைதான் அந்த உறுதியை கடைபிடிக்காமல் இருப்பாய் என்றார். குருவின் கேள்வியால் தன் நிலையை உணர்ந்த சீடன் குருவின் கால்களை பிடித்து கொண்டு கண்களெல்லாம் கண்ணீருடன் அழுக ஆரம்பித்தான். அவ்வாறு அழுது கொண்டிருக்கும்போது, குருவே, நான் பல முறை உங்களுக்கு அளித்த உறுதியை கடைபிடிக்கவில்லை. எதுவும் என் கட்டுப்பாட்டில் இல்லை. இருப்பினும் அந்த கெட்ட எண்ணங்களை என் மனதை விட்டு வெளியேற்ற முயற்சித்தும் என்னால் வெளியேற்ற முடியவில்லை. அதனால் என்னால் எந்த ஒரு செயலையும் முழு ஈடுபாட்டுடன் செய்யவும் இயலவில்லை. இதனை கேட்ட குரு சீடனை அழைத்து கொண்டு ஆசிரமத்தில் உள்ள தோற்றத்திற்கு இருவரும் சேர்ந்து சென்றார்கள். சீடனே, இதோ இங்கே இருக்கும் சில வடிகால்களை பார். அதன் மூலம்தான் ஆற்றின் நீர் இந்த ஆலைகளுக்கு வருகிறது. அவ்வாறு வரும் நீர்தான் நம் ஆசிரம தோட்டத்திற்கு பயன்படுகிறது. இதோ இங்கே இருக்கும் சில வடிகால்களை பார். உன்னால் இந்த நீர் ஓடுவதை தடுக்க முடியுமா என்று சீடரிடம் கேட்க, அதற்கு சீடர், ஆம் குருவே, என்னால் இந்த நீரின் ஓட்டத்தை தடுக்க முடியும் என கூறினார். முடியும் என்று கூறிய சீடன் சிறிது மண்ணை எடுத்து அந்த வடிகாலின் நுனியில் போட்டு நீர் வருவதை தடுத்தார். சிறிது நேரம் கழித்து மறுபடியும் நீர் அந்த வடிகாலில் இருந்து வர ஆரம்பித்தது. குரு சீடனை பார்த்து, என்ன சீடனே இது, நீர் இன்னும் வருவது நிற்கவில்லையே என கேட்டார். மறுபடியும் சீடன் சில கூழாங்கற்களை கொண்டு நீர் வந்து கொண்டிருந்த வடிகாலை அடைக்க ஆரம்பித்தான். சிறிது நேரம் கழித்ததுமே அவ்வடிகாலில் இருந்து நீர் வர ஆரம்பித்து விட்டது. குரு சீடரிடம், சீடனே, என்ன ஆயிற்று? நீர் மறுபடியும் வர ஆரம்பித்து விட்டதே. நீ இந்த நீர் வருவதை தடுத்து விடுவாய் என்று கூறினாய். சரி, நாம் இருவரும் சேர்ந்து இந்த நீர் வருவதை முற்றிலுமாக தவிர்த்து விடலாமா என கேட்க, சீடன் குருவிடம், பிரச்சனையே இல்லை குருவே, நான் இந்த நீர் வருவதை முற்றிலுமாக நிறுத்துகிறேன் என்று கூறிவிட்டு ஒரு பெரிய பாறாங்கல் ஒன்றினை கொண்டு நீர் வந்து கொண்டிருந்ததை நிறுத்த முயற்சித்தான். முன்பு நிகழ்ந்த நிகழ்வைப் போலவே இந்த முறையும் பாறைகளின் ஓரங்களிலிருந்து நீர் வர தொடங்கியது. இதை சரியாக கவனிக்காத சீடன் குருவை நோக்கி, குருவே, நீங்கள் சொன்னதை நான் நிறைவேற்றி விட்டேன் என்றான். குரு புன்னகையுடன்,
கவனமாக கவனி சீடனே, நீர் வருவது நின்றுவிட்டதா எனக் கேட்டார். குரு சீடரிடத்தில், இந்த நிகழ்வைப் போலதான் நீயும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாய். இருப்பினும் ஒவ்வொரு முறையும் உன் முயற்சி தோல்வியில்தான் முடிகிறது. இந்த கற்கள் உன்னுடைய முயற்சிகள் மற்றும் இந்த நீர் உன்னுடைய எண்ணங்கள். நீ எவ்வளவு பெரிய கற்கள் போடுகிறாய் என்பதில் அர்த்தமில்லை. நீர் அதன் வழியை அதுவே தேடிக்கொள்ளும். இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த சீடன் குருவிடம், குருவே, நான் இந்த தீய எண்ணங்களை விட்டு வெளிவர வேற வழியே இல்லையா எனக் கேட்க, குரு சீடரிடம், ஒரு வழி இருக்கு. நீர் எஸ்ஜே ஆற்றிலிருந்து வருகிறது. இந்த நீர் வரும் பாதையை மாற்ற வேண்டும் என்றால் அதை அங்கிருந்துதான் மாற்ற வேண்டும் என கூறிவிட்டு நீர் வரும் ஆற்றிற்கு சீடனை அழைத்து சென்றார். ஆற்றினை அடைந்த பிறகு குரு சீடனை பார்த்து, சீடனே, பார், இங்கிருந்துதான் நம் ஆசிரம தோட்டத்திற்கு வரும் நீர் வருகிறது. இப்பொழுது சொல் சீடனே, நம்மால் தோட்டத்திற்கு வரும் நீரினை நிறுத்த இயலுமா என கேட்டார். சீடனும், ஆம் குருவே, நம்மால் நிறுத்த இயலும். இப்பொழுது நிச்சயமாக என்னால் நீரினை இங்கிருந்து நம் ஆசிரம தோட்டத்திற்கு செல்லாமல் நிறுத்த இயலும் என கூறிவிட்டு நீர் வரும் வழியை அடைத்தார் சீடர். அதற்கு குரு சீடனை பார்த்து, அவ்வாறு நீர் இங்கிருந்து நம் தோட்டத்திற்கு செல்லவில்லை என்றால் பிறகு எங்கிருந்து நம் தோட்டத்தில் உள்ள மரம் செடி கொடிகளுக்கு நீர் கிடைக்கும்? அந்த மரம் செடி கொடிகளுக்கும் நீர் மிகவும் அவசியமானது என குரு கூறினார். சீடன் அதற்கு, ஆம் குருவே, எனக்கு அந்த யோசனை வரவே இல்லையே என்றார். அப்போ நீர் வருவது நம் தோட்டத்திலுள்ள மரம் செடி கொடிகளுக்கு தேவை. அப்படி நீர் வராவிட்டால் செடி கொடிகள் இறந்துவிடும். இங்கிருக்கும் அனைத்து நீரையும் நம் தோட்டத்திற்கு வருமாறு செய்தால் நம் தோட்டத்தின் நிலை என்னவாகும் சீடனே என கேள்வி கேட்க, அப்படி செய்தால் அளவுக்கு அதிகமான நீரினால் செடி கொடிகள் அனைத்தும் அழுகி நாசமாகிவிடும் குருவே என கூற, குரு புன்னகையுடன் சீடரிடம், இப்பொழுது உனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. நாம் எதையும் நிறுத்த தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் அதில் வெறும் சமநிலையை தான் கடைபிடிக்க வேண்டும். மிக குறைவாக நீர் செலுத்தினாலும் மரம் செடி கொடிகள் அழிந்துவிடும். மிக அதிகமாக நீர் செலுத்தினாலும் அவை அழிந்துவிடும். நம் வாழ்க்கையும் சமநிலையில்தான் இயங்குகிறது. குரு சீடனை நோக்கி, சீடனே கவனி, இப்போது நான் உன்னிடம் நீ கண்டிப்பாக மாங்கனிகளை பற்றி சிந்திக்கவே கூடாது என்றால் எந்த படம் முதலில் உன் நினைவில் வரும்? நாம் எப்பொழுது எண்ணங்களை தீவிரமாக தடுக்க நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் அது மிகவும் வலுவாக உள்ளுக்குள் செல்லும். அதனால் நாம் எப்பொழுதும் எண்ணங்களை அடக்க நினைக்கக்கூடாது. நமது கெட்ட எண்ணங்கள் நாம் பழக்கம் வைத்து கொள்கின்ற தீய நபர்களிடமிருந்தும் நமக்குள் வரும். சில சமயங்களில் சிற்றின்பம் நமக்குள் இல்லை, ஆனால் நம்முடன் வாழும் தேவையற்ற தீய எண்ணம் கொண்டவர்களின் உடனிருப்பால் அவர்களின் எண்ணங்களால் நாம் தூண்டப்படுகிறோம். சீடன் குருவிடம், ஆம் குருவே, நீங்கள் சொன்ன அனைத்தும் சரியானதுதான். நான் என் பாதையை இழந்திருந்தேன் என சீடர் கூறினார். அன்று இரவு சீடர் நன்றாக உறங்கினார். மறுநாள் அனைத்து வேலைகளையும் முழு மனதுடன் செய்ய ஆரம்பித்து பின்பு வழக்கம் போல் யாசகம் கேட்க சென்று விட்டார். எப்பொழுதும் போல அந்த இளைஞன் மறைந்திருந்து தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை
தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். அங்கு சென்ற சீடர் அப்பெண்களை பார்த்து தண்ணீர் கேட்க, அப்பெண்களில் ஒருவர் சீடருக்கு தண்ணீர் கொடுத்தார். நீர் அருந்தியதும் அனைவரும் சீடரின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று கொண்டார்கள். அப்பெண்களின் செயலை கண்ட சீடன் அவர்கள் அனைவரையும் மனமாற ஆசீர்வதித்தார். அந்த சீடரின் மனம் நிச்சயம் நேர்மறை எண்ணங்களால் நிரம்பியிருக்கும். அவரின் முகத்தில் தெளிந்த ஒரு புன்னகை பூத்தது. ஏதோ இறந்ததை பெற்றது போல ஒரு ஆனந்தம். அதன் பிறகு அவர் அவரின் வழியை நோக்கி செல்ல ஆரம்பித்தார். இவை அனைத்தையும் ஒளிந்து கொண்டு பார்த்திருந்த இளைஞன் அந்த சீடரிடம் வந்து, இன்று என்ன ஆனது உனக்கு என கேட்க, சீடன் அந்த இளைஞரிடம், நாம் அனைவரும் அடுத்தவர் என்ன செய்கிறார் என்பதை கவனிப்பதில்தான் தீவிரமாக இருக்கிறோம். சரி சொல், நீ விரும்பும் நபரை சொல். அவளும் உன்னை விரும்பினால் பிறகு அவளை திருமணம் செய்து கொள். அதற்கு முன்பு நீ என்னவாக மாறியிருக்கிறாய் என்று பார். உனது நேரத்தையும் இவ்வாறு வீணாக்காதே. உண்மையில் யார் நீ என்று கண்டுபிடி என சீடர் இளைஞரிடம் கூறினார். அதன் பிறகு அந்த இளைஞன் தினந்தோறும் அந்த ஆற்றிற்கு செல்வதை நிறுத்திவிட்டார். பிறகு அந்த இளைஞனும் அவன் வாழ்வில் ஒரு நிலைக்கு வர கஷ்டப்படத் தொடங்கினான். இந்த நிகழ்வுகளின் மூலம் உங்களுக்கு உடனிருத்தலின் விளைவுகள் என்னவென்று தெரிந்திருக்கும். எனவே உங்கள் சவகாசத்தை மாற்றுங்கள். உங்கள் எண்ணங்கள் மாறும். எப்பொழுது நாம் தீய எண்ணங்களை கட்டாயத்தினால் நிறுத்த நினைக்கிறோமோ அது நமக்குள் ஆழமாக ஊடுருவுகிறது. அதனால்தான் அதை அடக்கி வைக்கக்கூடாது. அதன் பிறகு குரு சீடரிடம், நாம் பழகும் தீய நண்பர்களாலும் நமக்குள் தீய எண்ணங்கள் நுழைகிறது. சில சமயங்களில் சிற்றின்பம் நமக்குள் இல்லை, ஆனால் நம்முடன் வாழும் தீய நண்பர்களின் தீய எண்ணங்களால் நாம் ஆட்கொள்ளப்படுகிறோம். பிறகு சீடர் குருவிடம், குருவே, நீங்கள் சொன்னது அனைத்தும் சரியானவையே. நான் என் வழியை இழந்திருந்தேன் என கூறினார். அதன் பிறகு சீடர் அன்று இரவு முழுவதும் முழு மன அமைதியோடு தூங்கினார். மறுநாள் காலையில் வழக்கம்போல் முழு ஈடுபாட்டுடன் சீடன் ஆசிரம வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை கண்ட குரு அவரிடம் சென்று, சீடரே, உனது கேள்விகளுக்கான அனைத்து பதில்களையும் பெற்றுக்கொண்டாயா என வினாவினார். அதற்கு சீடர், ஆம் குருவே, மிக்க நன்றி என பதிலளித்தார். பின்பு குரு சீடரிடம், தீய எண்ணங்கள் உன் மனதில் வரும்போது நீ கூனி குறுகி உன்னை குற்றவாளியாக கருத வேண்டாம். இதுதான் உடல். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அது கற்றுக்கொண்ட இவை அனைத்தும் உன் சிந்தனை அல்லது பூமியை எடுத்துக்கொள்வதால் உடைந்துவிடப் போவதில்லை. அந்த சக்தியை நீ சமநிலையில் பயன்படுத்த வேண்டிய ஆற்றல் உன்னிடத்தில்தான் உள்ளது. நீ எதையும் அனுபவிக்க ஓர் உயிர் ஆற்றல் உனக்குள் தான் உள்ளது. அதற்கு நீ உன்னை அறிய வேண்டும். இக்கதையின் மூலம் நமது எண்ணங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொண்டோம். நம் எண்ணங்கள் மட்டுமே நமது எதிர்காலத்திற்கான திசையை தீர்மானிக்கிறது. நாம் நமது மனதில் முழு மனதோடு நேர்மறை எண்ணங்களாக மாற்றியாக வேண்டும். எனவே நாம் நமது திசையை நோக்கி முன்னேறி செல்ல இயலும். எளிமையை தழுவிய வாழ்வின் சாராம்சத்தை கண்டறிந்த பயணத்தில் என்னுடன் பயணித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. நினைவில் கொள்ளுங்கள், சத்தங்கள் மற்றும் கவனச்சிதறல்கள் நிறைந்த உலகில் இது அன்றாட அழகுகளுக்கான உண்மையான இணைப்பின் தருணம் மற்றும் நீங்கள் ஆழமான அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ
உத்வேகம் தேடுகிறீர்களானால் உண்மையிலேயே முக்கியமான நம்பகத்தன்மையின் சக்தி அந்த சப்ஸ்கிரைப் பட்டன். அந்த பட்டனை பிரஸ் செய்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சிந்தனையை தூண்டும் உள்ளடக்கத்திற்காக காத்திருங்கள். நன்றி.